மாதிரி தான் இருக்கும். அப்பதான் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக 3 இருக்கும். ஆனால் இது வந்தீங்கன்னா அப்படியே பாக்கெட் இல்லாமல் நிறையா இருக்கும். ஆனால் இதுதான் நிறையா இருக்கும். இது சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் இது இப்படி தான் வருதான், இந்த மாதிரி வர்றதில்லைன்ட்டாங்க. இவங்களுக்கு வேணால் வேறு ஃபுட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன சாப்பிட்றாங்க கம்மி விலையில். இந்த சாஷால திமிர் பண்ணுவான். இங்கேருந்து கத்திட்டு இருந்தான், நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன்னா கத்திக்கிட்டு இருந்தான். அதனால அப்பயே அம்மா இன்னும் வரலையே சொல்லிட்டு கதவை பிச்சு தள்ளிட்டு ஓடியாந்துருச்சு. என் பிள்ளை இவன் மட்டும் ஓடியாந்துருக்கான். அவங்கள விட்டுட்டு இவன் மட்டும் ஓடியாந்துருக்கான் பாருங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வருவோம் உள்ள, இவங்க மட்டும் அப்பா அவரோட வாடிக்கையான இடத்துல மேலாங்க இல்லை, தண்ணி எல்லாம் இல்லை. தண்ணி குடிச்சிருக்கோம். கண்ணுக்குட்டி செல்லக்குட்டி இன்னொருத்தங்க தெரியும். செல்லம் கொஞ்சம் உடனே செல்லத்துக்கு நாக்கு வெளி நீட்டிடுவாங்க. அவன் ஒருத்தன் கத்துறீங்க, 2 பேர்ல இவன் மட்டும் ஓடியாந்திருக்கான். அவன் அங்க நின்று கத்திட்டு அவன் கத்திரியான் பாரு. சாசாமா அவன் கத்திரியாண்டா. யாசா குட்டி அவனு கூட்டு வருவோமா? ஐயோ எம்மா என் பட்டுமா, இது பட்டுப்ல என் தங்கடி, என் தங்க உள்ளடி சக்கரை சொல்லி பசி பசிக்குதாம்மா. ஐயோ என் பிள்ளைக்கு பசிக்குதாம்மா. அதுக்குதான் ஓடியாந்தியாக்கும் வீட்டுக்குள்ள. சோறுடி சோறுடி அம்மா உனக்கு சாப்பாடு போடுறேன் வாடி தங்கம். அப்பப்போ சரியான நல்லாக்கும். அப்பப்போ இவன் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வருவானுங்க. வந்து இப்படி ஆளுக்கு ஒரு ட்ரீட்ஸை சாப்பிட்டு, அதுக்காகவே வீட்டுக்குள்ளேயும் ட்ரீட்ஸ் வச்சுருக்கோம். வந்தாங்கன்னா உன்னை சாப்பிட்டுட்டு அப்படியே கம்முக்கமாக போயிடுவானுங்களாக்கும். சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு கூட சேர்ந்து தரமா கொடுப்பேன். முதல்ல 2 சாப்பிடுவான். சாரு தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறப்ப இந்த ட்ரீட்ஸு சார் 2 சாப்பிடுவார். சிஞ்சு வந்து 1 சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனால் இவர் மட்டும் 2 சாப்பிடுவார். சிஞ்சு ட்ரீட்டையும் பிடிங்கி சாப்பிடுவான். இப்போ எல்லாரோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுனால கீழே வந்துடுறாங்க சாரு. இவன் மட்டும் இல்லை, எல்லா பையன்களையும் இந்த ஒடி வந்துடுதுங்க. உள்ளுக்கு விட்டான் சை சாஷா கருமோ. சீச்சி யாஷா கூப்பிடுது. போதும், ஒன்றுக்கு மேலே சாப்பிடக்கூடாதாம்ல. போதும் நமக்கு. சின்ன குழந்தைன்னு நினைப்பேன். நாக்கு வேற வெளியே நீட்டிக்கிறது. தூங்க போறிய இடத்துல போய் ஒன்னையும் காணான்னு நினைக்கிறியான் போல. சாஷா அவன் நினைக்கிறியான் அவங்களோட ஸ்மெல் வீட்டுக்குள்ள இருக்கும்ல. இப்போ கொஞ்ச நாள் அவங்க ஸ்மெல் இருக்கிறது இல்லைல்ல, அதனால அதுவும் இல்லாத வீடு தொடச்சாச்சு. இன்னைக்கு தொடச்சதுக்கு அப்புறமா வந்தா சுத்தமா அந்த ஸ்மெல் இருக்காது இல்ல. பத்தாயிரம் சாம்பிராணி ஸ்மெல் வேற வீடு ஃபுல்லா இருக்கா. அதனால அவருக்கு வந்து அப்படி இப்படி மோந்து மோந்து பாக்குறான். உச்சக்கன்னு போய் விட்டுற போறான்டா. அவன் செஞ்சாலும் செய்வியான். இதுதான்டா உன் பிரச்சனை. அக்கா ரூம்க்கு வந்த உடனே அவளுக்கு பண்றியா அக்கா பெட்ட? என் பட்டு தங்கம்ல இது என் பட்டு தங்கம்ல. அப்ப வரதானே செய்யும். வெளியில எல்லாம் போக கூடாதுங்க. யாரு தங்கத்தை காட்டுங்க. என் தங்கம் இப்ப தூங்கி கண்ணு நல்லா இல்ல. தொடச்சு விடுறேன். கண்ணு தொடச்சு விடு. அவ்வளவுதான். அழகன் ஆயிட்டானே பிள்ளை. அம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு முட்டை குழம்பு தான் செய்யறேன். கறியோ மீனோ செய்யல.
புரிஞ்சிச்சா? உங்க அப்பாவும் நீயும் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது சரியில்லை, நியாயமும் கிடையாது. சொல்லிவிட்டேன். மரியாதைக்கு போங்க, அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க மேல. அவங்க படுத்து தூங்குவாங்கல்ல குட்டி போட்ட இடம், அங்க பாரு தேடுறத, குட்டிங்களை எல்லாம் எங்க காணன்னு தேடுறான். இத்தனை நாள் சுயநினைவு இல்லாம இறந்த இவன் பிறந்த இடமும் அதுதான். அவங்க தங்க அக்கா தங்கச்சி இங்க பிறந்த, அவங்க சின்ன பிள்ளைங்க பிறந்த இடமும் அதுதான். உங்க இடம் மக்கம், உங்க இடம் மக்குது. சரி படுத்துக்கோ. ஐயோ சோறுடி சோறு. நீங்க தான் அது, நீங்க வளர்ந்துட்டீங்க. அவங்கள எங்கன்னு கேக்குறியா? சரி எனக்கு இருக்கு பய உள்ள எல்லாம் இருக்கீங்க நீங்க. சொல்லு. சரிம்மா இங்க பாருமா. லே எல்லாரும் மேல இருக்கீங்க, உங்க ஃபேமிலி எல்லாம் மேலதான் இருக்கு. என்னமோ புதுசா மேல இருக்கிறதெல்லாம் வேற ஃபேமிலி மாதிரியோ, இவன் வந்து இப்போ இவங்க ஃபேமிலியை தேடுற மாதிரியோ என்ன நீங்க சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயோ இவ எப்படி யோசிக்கிறாங்கன்னு பாருஸ்மா. கொஞ்சம் வேற இருக்கு. நீங்க இருந்தவங்க எல்லாம் மேல போய் விட்டுருக்கோன்ற ஒரு இதே மறந்துட்டானுங்க. அப்ப மேல இருக்கிற ஃபேமிலி எல்லாம் வேறையும், கீழே இருக்கிற ஃபேமிலி எல்லாம் வேறையும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். ஏய் அங்க ஏன்டா ஏற? நீ ஏறு. அவன் ஏறினா ஏறிட்டு போறியா? ஏறு, நீ ஏறு சாஷா. அவனை பார்த்து எதுக்குடா ஏறினது ஏற்கிறியான் பாரு. புறா 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 சாசாக்கு இப்ப யாருன்னுமாங்க பாரு. சாசா ஏறு, மேல ஏறு. இதுக்கேவா ஏசிதான் ஓடுது, ஆக்டிங் கொடுக்குறியா சாசா? கொட்டாயி கொடுக்கு. ஏறிட்டா சாரு. பொறாம, சரியான பொறாம இந்த குட்டி பையனுக்கு. சாசா லே சாசா விளையாடுங்கடா. வந்து எதுக்கு கத்திட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேல வந்தா அந்த 50 பயிர் இந்த கருத்தவாள், அந்த சின்ன பொட்டேட்டோ, பெரிய பெரிய குட்டி பொட்டேட்டோ கிடையாது, சின்ன கருப்பேன் பெரிய கருப்பேன், இந்த குட்டி கருத்தவாள் 50 பயிர் மேல ஏறிட்டு ஓடியாரானுங்க. மேல ஏறி நானும் ஷாக்காயிட்டேன். எங்கடா போயிட்டு வரீங்க இத்தனை பேரும் அப்படின்ற மாதிரி. பாருங்க இழைக்கிறத பத்திங்களா, மேல ஏறிட்டு வந்துட்டு இவருக்கு மேல ஏறினா கீழே இறங்க தெரியாது, அப்படி இடத்துக்கு மேல ஏறணும். அதை இதையும் கொடுத்தா கூட இறங்க மாட்டியா, நம்மளாம் இறக்கி விட்டாதான் இறங்குவியா. மேல ஆட்டம் போட்டு ஒவ்வொருத்தனும் உங்க பாருங்க இழைக்கிறத பாரு. அப்படி யார் மேல ஏறி போ சொன்னா உங்களைய? போகாதவன்லாம் ஜாலியா ஜம்முன்னு உட்காந்துருக்கானுங்க, போனவங்கதான் இழைக்கிறாங்க. அப்புறம் இந்த மூட்டையில என்னடான்னு பாப்பீங்க. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம வாரத்துக்கு வாங்கினா எல்லாம் கட்டுப்படி ஆகுறது இல்லை. அதனால மாசத்துக்கு ஒரு டைம் வந்து வாங்கிக்கலாம். மாசத்துக்கு ஒரு டைம் 15 நாளைக்கு இப்போ வாங்கியிருக்கோம்னா அது ஒரு 15 நாளைக்கு இருக்கிற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நாங்கள் மியா ஃபுட்டில் வந்து கிட்டன் தான் போடுவோட. அதுதான் 7 கிலோ பாக்கெட். இது 7 அதுக்கு 7. ஒரு பாக்கெட் வந்து கொட்டி வச்சிட்டோம். 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம், 1 வந்து கொட்டி வச்சிட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மண் மட்டும் எவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு மாதத்துக்கு 20 நாளைக்கு 40 கிலோ மண் செலவாகுது. 20 நாளில் 25 நாளைக்கு 40 கிலோ மண் செலவு பண்ணுறானுங்க இவனுங்க. அப்போ என்ன செய்யுது, எவ்வளோ செலவாகுது மண் மட்டும். 40 கிலோனா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அப்புறமா நாங்கள் வேற பியூர் பெட் மண்ணு தான் வாங்கிட்டு இருந்தோம். பியூர் பெட்டில் அந்த க்ரீன் கலர் பாக்கெட் இருக்குதுங்களா, அது வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அது வாங்குறது இல்லை. இது இப்போ வாங்குறது ஆல் ஃபோர் பெட்ஸ் இந்த இதுதான் வாங்குறோம். இதுலேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது, ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறது. இது என்ன ஃப்ளேவர்னா க்ரீன் ஆப்பிள் ஃப்ளேவர். இது க்ரீன் ஆப்பிள் ஒன்று, லெமன் ஃப்ளேவரும் இருக்கும். ஆமாம், லெமன் ஃப்ளேவரும் இருக்கும், க்ரீன் ஆப்பிளும் இருக்குது. ஆனால் லெமன் ஃப்ளேவர் தான் நல்லா இருக்குது, ஸ்மெல்லும் நல்லா இருக்குது, மண்ணும் நல்லா இருக்குது. இது அந்த அளவுக்கு எனக்கு நம்ம தெரியல, பிடிக்கல. போன டைம் இந்த டைம் 2 டைம் வந்து வாங்கியிருக்காங்க. மொத்தமாக நம்ம வாங்குறதுனால கடையிலேயே இருக்க மாட்டேங்குது. எல்லாம் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போவாங்க. நம்ம மூட்டையாக வாங்கிட்டு போனால் அந்த கடையிலேயே இருக்க கடைக்காரங்களுக்கே
பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கு. அப்பா இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் நமக்கு கிடைச்சிருக்காங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்கலான்னு இருக்கேன். எங்கேயாவது உங்களுக்கு ஹோல்சேல் விலைக்கு இந்த மாதிரி சாண்ட் உங்களுக்கு லிட்டர் சாண்ட் கிடைச்சிதுன்னா கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்களுக்கு அந்த கான்டாக்ட் டீட்டெயில் கொடுங்க. நீங்க ஏதாவது கடைக்காரங்களா இருந்தா கூட நீங்க இருந்தா சொல்லுங்க, கம்மி விலைக்கு இருந்தா சொல்லுங்க, வாங்கிக்கிறோம். எப்பயும் நாங்க வாங்குறோம். அந்த இதை விட எங்களுக்கு கம்மியா கிடைச்சதுன்னா நாங்க வந்து இந்த இது வந்து 5 கிலோ பாக்கெட் பாத்தீங்கன்னா 270 ரூபா வருது. இதை விட எங்களுக்கு கம்மியா கிடைச்சதுன்னா எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய கேட் இருக்காங்க, அதனால நிறைய மண் வந்து இருக்க இப்போவங்களாம் சின்னவங்க இனி வளர்ந்துட்டாங்கன்னா இன்னும் நிறைய தேவைப்படும். அதனால இன்னும் கொஞ்சம் விலை கம்மியெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஃபுட்டுமே அப்படிதான் 1900 ரூபா. அந்த 7 கிலோ ஃபுட்டு வந்து 1950 ரூபா போடுறாங்க. அவங்களும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் 7 கிலோ ஃபுட்டு 1950 ரூபா அப்படிங்கிறப்போ எனக்கு கிட்டத்தட்ட 2000 வச்சுக்கோங்க. 2000 ரூபா அப்படிங்கிறப்போ நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ரேட்டாக தானே இருக்குது. அதனால பார்த்து யாராவது கடைக்காரங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு யாரையாவது தெரியுமா இருந்தாலும் சரி, இல்லை வெளியூராக இருந்தால் கூட சரி, நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி எந்த ஏரியா, ஹைதராபாத்காரங்களா இருந்தால் கூட சரி தான் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். எனக்கு வந்து பியூர் பெட்டோட இந்த சாண்ட் வந்து இந்த லிட்டர் சாண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பியூர் பெட் நல்லா இல்லை, பட் இந்த பிராண்ட் நல்லா இருக்கு. அது வந்து கொஞ்சம் மண்ணில் அது போட்டோன்னா கொஞ்சம் அந்த பவுட்ரு மாதிரி இருக்குமா. அந்த பவுடரோட சேர்ந்து நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்க யூரின்லாம் போயிட்டு இப்படி எடுக்கிறோன்னா அப்படியே உதிர்ந்து போயிடுது அந்த மண். கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கிறோம், அப்படியே உதிர்ந்து அந்த மண்ணோட கலந்ததுனால அவங்க யூரின் ஸ்மெல்ல அப்படியே அங்கேயே ஃபார்ம் ஆகிட்டு அது வந்து சீக்கிரமாக தீர்ந்து போகிற மாதிரி இருக்குது. இது அப்படி இல்லை. ஒரு யூரின் போயிட்டாங்கன்னா அந்த இடத்துலயே அப்படியே இருக்குது. நம்ம எடுத்துட்டோம்னா அப்படியே கல் மாதிரி பிடிச்சிக்குது. 450 ரூபா அந்த பியூர் பெட்டுங்கிறது 450 ரூபா கொடுத்து 5 கிலோ வந்து 450 ரூபா. அப்போ எவ்வளோ கிலோ வாங்குறோம் பார்த்தீங்களா. அப்புறம் இதை கடைக்காரங்கள்ட்ட நான் தற்செயலாக கேட்டேன், இது என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை வாங்கி பார்க்கலான்னு நான் ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி இது நல்லா நீட்டாக இருக்குது, மண் வந்து நல்லா இருக்குது, அந்த உதிர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதுனால இது வாங்கிட்டேன். எனக்கு பிடிச்சிருச்சு. இதே பிராண்ட் இருந்தாலும் சரி, இல்லை இதை விட நல்ல பிராண்ட் இருக்குனாலும் சரி, நீங்கள் வந்து சொல்லுங்கள், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். தயவுசெய்து கம்மியான விலையில் இருக்க 1950 ரூபா 7 கிலோ கூட காது 6.8 kg தான். 7 கிலோவுக்கு 200 கிராம் கம்மி தான். இது இருந்ததுன்னா எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் இதை விட கம்மியாக எங்களுக்கு ஒரு 1500 அந்த மாதிரிலாம் கிடச்சிதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கம்மியில் கிடச்சா கூட சந்தோஷம்தான். ஆனாலும் சரி இந்த வேலை கொஞ்சம் இன்னும் கம்மியில் இருந்தால் ஓரளவுக்கு செலவு வந்து கம்மியாகும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வாரத்துக்கு 15 நாளைக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 8900 ரூபா ஆச்சு. இந்த 40 கிலோ மண், 3 பாக்கெட்டு இந்த மியா ஃபுட்டு, அப்புறம் ட்ரீட்ஸ் ஒரு 10 பாக்கெட்டு ட்ரீட்ஸு, இதெல்லாம் சேர்த்து 8900 ரூபா வந்துச்சு. அது நான் கிரெடிட் கார்டில் தான் போட்டேன். அதுக்கு 120 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 120 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 9020. செல்ல குட்டிங்களுக்கெல்லாம் பாருங்க, ஏசி உள்ள அங்கே மேலே ஏறி ஆட்டம் போட்டுட்டு உள்ள இறக்கிறாங்க. உள்ள கூட்டு வந்து ஏசி போட்டதுக்கு அப்புறமா ஜம்முன்னு உட்காந்துருக்கானுங்க பாருங்க எல்லாரும். குட்டீஸ் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 2 மாசம் தான். அதுக்கப்புறம் மழை காலம் தான். நீங்க வெளியில கூட வர முடியாது மழைக்குள்ள, வீட்டுக்குள்ளதான் கிடக்கும். சாப்பிடுறாங்க, அப்பா பிள்ளை சாப்பிடுறாங்க. அந்த பெரிய கருப்ப பையன் இருக்கேன் பாத்தீங்களாப்பா, மேல ஏறிட்டு கீழே இறங்க தெரியறது இல்ல. நம்ம வீட்டு மாடியிலேயே ரொம்ப உச்சியில ஏறி போய் உட்காந்துக்கிறது. நம்மளே ஏறி போய் தூக்க முடியாது அந்த இடத்த. அந்த மாதிரி இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கருத்தவாளுக்கு கோவம், திட்டுறாங்க, மேல போனதுக்கு திட்டினாங்கன்னு சொல்லிட்டு கோவத்துக்குள்ள எப்படி படுத்து கிடக்குறியான் பாருங்க. எல்லா பையனுக்கும் தெரியும் நம்ம திட்டுறோமா கொஞ்சுறோமா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும். சிஞ்சுமா, நீ ஏன்டா பிள்ளையில மேல போக விட்ட? ஏடி சிஞ்ச? நான் என் பேச்ச எங்க கேக்குறானுங்க, அவனுங்க என்னோட பெருசா இருக்கானுங்க, அடித்து போடுவானுங்கன்னு பயம். நீ அடிச்சுட்டாங்க. அவளே ஒரு ரவுடி. எப்படி முறைச்சுக்கிட்டே இருக்கா பாரு. எப்ப பாரு சிஞ்சு எப்ப பாரு முறைச்சுக்கிட்டு இருக்கிறது. இது யாரா கீழே படுத்துருக்குவேன் காலுக்கு அடியில வந்து இங்க வருது. நீ தானே போன அவங்க கூட. பிள்ளைக்கு முடி வளர்ந்துருச்சு. பிள்ளைக்கு முடி வளர்ந்துருச்சுப்பா, வளர்ந்துருச்சு. இப்படி இருப்பா நல்லதான். போ, பிள்ளைக்கு முடி வெட்டினது இல்லைன்னா அந்த வெயிலுக்கு ரொம்ப சங்கடப்பட்டிருப்பியான், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பியான் தானே. என்ன இங்க வா மீன்ஸ், இங்க வாமா. அப்படியே அவங்க அட்டென்ஷன் நம்ம கிட்ட வரலையே அப்படின்றதுக்காக அவ அப்படி பண்ணிட்டு உட்காந்துருப்பா. எல்லாருக்குமே
ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் விடாம அப்படியே கொஞ்சிட்டு ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி நான் பேசிடணும் அவங்களுக்கு. அப்பதான் மனசுக்கு நிறைவா இருப்பாங்க.